ஆதரவை செலுத்துகின்றீர்கள் என்பது சற்று சந்தேகத்துக்குரிய ஒரு விடயம். குறிப்பாக மாணவர்களுடைய எழுத்தறிவு, மாணவர்களுடைய நாளாந்த வரவு என்கின்ற அந்த இரண்டு விடயத்திலும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. தங்களுடைய வலயத்திலே இருக்கிற ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு பிள்ளையினுடைய எழுத்தறிவு எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர்களுடைய வழிகாட்டலின் கீழே எல்லா இந்த வலயத்தில் 83 பாடசாலைகள் இருக்கின்றன. எல்லா பாடசாலைகளிலுமே இருக்கின்ற ஆரம்ப பிரிவு மாணவர்களுடைய எழுத்தறிவு நிலைமையை நாங்கள் அளவிட்டு வைத்திருக்கிறோம். வலயத்தினுடைய பொதுவான சராசரியாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 25% மாணவர்களுக்கு எழுத்தறிவு குறைவாக இருக்கிறது. அதாவது தரம் 3க்கு மேற்பட்ட தரம் 5க்கு உட்பட்ட மாணவர்களிடையே நாங்கள் பார்க்கின்ற போது சுமார் 25% மாணவர்களுக்கு எழுத்தறிவு பிரச்சனையாக இருக்கிறது. இவர்கள் யார் என்று நாங்கள் கூர்ந்து அவதானிக்கின்ற போது அங்கு 2 உண்மைகள் வெளிப்படுகின்றன. ஒன்று, அவர்கள் சீராக பாடசாலைக்கு வருவதில்லை என்பது. இன்னும் ஒன்று, அவர்கள் சரியாக பெற்றோரால் கவனிக்கப்படுவதில்லை என்பது. எனவே இந்த 2 அம்சங்களும் ஒவ்வொரு பிள்ளையினுடைய கற்றல் மேம்பாட்டிலும் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இன்று எங்களுடைய சூழலிலே குறிப்பாக இந்த தேவபுரத்திலும் அந்த நிலைமை இருப்பது எனக்கு தெரியும். குழந்தைகள் அவர்களுக்குரிய உரிமைகளை பெற்று சிறப்பான முறையில் வாழ்வதற்கு பெற்றோர் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும். ஆனால் 1.5 வயது 2 வயது 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் விட்டுவிட்டு தொழில் என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு பல தாய்மார் அல்லது தாயும் தந்தையும் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்ற ஒரு நிலைமை இன்று காணப்படுகிறது. இவ்வாறான நிலைமைகளில் இருக்கின்ற பிள்ளைகள் பல்வேறு விதமான நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக அந்த பிள்ளையை பராமரிப்பதற்கு இருப்பவர்கள் சரியாக அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி வரும். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு நான் ஒரு தனியார் கல்வியகம் ஒன்றுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த போது அந்த தனியார் கல்வியகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு தாயார் என்னிடம் சொன்னார், சார் இங்க பாருங்க, இந்த இருக்கிற பிள்ளைய கொண்டு காலையில விட்டுட்டு போனவங்க டியூஷனுக்கு இப்ப 6 மணி ஆகுது, இன்னும் அதை விட்டுட்டு போனால் கூட்டிட்டு போறதுக்கு வர இல்லை சொல்லி. அப்ப யார் அது என்று நன்றாக விசாரித்து பார்த்த போது தெரிய வந்தது, தாயும் தந்தையும் பிள்ளையை விட்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். ஒரு உறவினருடைய வீட்டிலே அந்த பிள்ளையை விட்டு இருக்கிறார்கள். தரம் 2லே படிக்கின்ற ஒரு பிள்ளை. ஆகவே காலை கொண்டு வந்த டியூஷன் வகுப்புக்கு, அதாவது அந்த வெளிநாட்டிலே இருந்து பணத்தை அனுப்புகின்ற தாயார் சொல்லி இருக்கிறார், என்னுடைய பிள்ளைக்கு நான் பணத்தை அனுப்புகிறேன், நீங்கள் ஒழுங்காக பராமரியுங்கள் என்னுடைய பிள்ளையை என்று சொல்லி. அவர்கள் அந்த பணத்தை எடுத்து என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை. யாரோ ஒரு ஓட்டோக்காரர்கிட்ட பிள்ளையை கொடுத்து விட்டு இருக்கிறார்கள். ஓட்டோக்காரர்கள் கொண்டு பிள்ளையை இறக்கி விட்டு போய்விட்டார். திரும்பி ஏற்றுவதற்கு அந்த ஓட்டோக்காரர்களும் வரவில்லை. இந்த பிள்ளையை பொறுப்பில் வைத்திருந்தவரும் கூட்டி போக வரவில்லை. ஒரு நாள் முழுவதும் அந்த டியூஷன் ஆசிரியர் தான் அந்த பிள்ளையை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். இவ்வாறான மிகவும் மோசமான நிலைமைகள் காணப்படுகின்றன. அந்த தாய்மார் பிள்ளைகளை விட்டு வெளிநாடு செல்வதால் அன்னளவாக ஒரு 30,000 ரூபாய் பணத்தை தான் அவர்கள் வெளிநாட்டிலே இருந்து கொண்டு உழைக்க முடியும். அதே விதமான தொழிலை மிகவும் கரிசனையான முறையிலே எங்களுடைய நாட்டில் இருந்து கொண்டு உழைக்க முடியும் இங்குள்ள பெண்களுக்கு. ஏனென்றால் பல இலகுவாக அதனிடம் நாளொன்றுக்கு சுமார் 1000 ரூபாய்க்கு உழைக்கக்கூடிய தொழில்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அதனை சரியாக திட்டமிடாமல், அதனை சரியாக விரும்பாமல் நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வந்து இவ்வாறான நிலைமைகளுக்கு உள்ளாகின்றோம். திரு தர்மதாஸ் அவர்களுக்கு பேசும்போது நீங்கள் அவதானித்திருக்க வேண்டிய முக்கியமான விடயம் அதுதான். 50 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட வரலாறு இந்த பாடசாலைக்கு இருந்தும் பல்வேறு விதமான சாதனைகளை இந்த பாடசாலைகளால் படைக்க முடியாமல் இருப்பதற்கு பிள்ளைகள் மீதான பெற்றோருடைய அக்கறை மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. அவ்வப்போது எங்களுடைய ஆசிரியர்கள் சார்ந்த சில குறைபாடுகள் பற்றாக்குறைகள் இருந்த போதும் இந்த முறக்கொட்டாஞ்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்திலே இருந்து கொண்டு நாங்கள் அவ்வாறான நிலைமையை அனுபவிப்பது என்பது ஒரு ஏற்கத்தகாத ஒரு விடயமாக இருக்கும். என்னிடம் தப்பு இருந்தாலும் அதிகமா பெற்றோர் பெண்ணாடு சென்றதால்தான் எனக்கு இப்படி இந்த பிள்ளை அழுது கொண்டிருக்கிறதுக்கு காரணம் யார்? நாம் தான், பெற்றோராகிய நாம் தான். பெற்றோரே, நீங்கள் வெளிநாடு செல்லாமல் விட்டிருந்தால் இந்த பிள்ளைக்கு இப்ப நிலைமை ஏற்பட்டிருக்குமா? வாயால் மட்டும் நாம் தெரிந்து கொள்வதல்ல, செயலாலும் காட்டினால் தான் எமது முழுமையாக நாம் தெரிந்து கொள்வோம். அதுக்காக இந்த
இந்த பிள்ளையும் வீட்டுக்கு நாம் உடனடியாக இப்பே செல்வோம். குடும்ப பாரத்தை தலையில சுமந்து தவிக்கும் பெண்களும் உலகில் உண்டு. துவண்டு போனாலே நெஞ்சம் வெதும்பி நின்றாலே நெஞ்சம் வெதும்பி. அக்கா வேலைலாம் முடிஞ்சுக்கா, இந்த சம்பளமும் இருக்குக்கா, கொஞ்சம் தருவீங்களா? ஒரு புஷ்பா சாரன் காசு கொஞ்சம் பேங்க்ல கிடக்கு, அதை எடுக்கணும். இல்லக்கா நான் கேட்க மாட்டேன், நேற்று இந்த பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கலக்கா, அதானாக்கா கேட்டேன். நான் கொஞ்சம் போற இவருக்கு எடுத்து கேட்டு பாப்போம். கலவா